பிக் பாஸ் எந்த அளவுக்கு நொந்து போயிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப பாவங்க பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த போட்டியாளர்கள் வச்சுக்கிட்டு அவரு படுற பாடு அப்பப்பா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. இது வரைக்கும் எத்தனையோ சீசன் நடந்திருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள இருக்கிற அந்த போட்டியாளர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சான்சஸ் கிடைக்குது அப்படின்னா அதுல தன்னை முழுமையா அர்ப்பணிச்சு அதுக்காகவே அந்த கேரக்டராகவே மாறி வந்து பண்ணுவாங்க. இப்போ ஸ்கூல் டாஸ்க் நடக்குது இல்லையா? இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்கணும். ஆனா இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? ரவுடி மாதிரி இருக்காங்க. அது கேரக்டர். அதுக்காக தோற்றம் எப்படி இருக்கணும்? ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்கணும் இல்லையா? இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லா பிக் பாஸ் வந்து விட்டு பார்த்துருக்காரு. இவங்க வந்து ஒண்ணுமே கண்டுக்கல. பாத்தீங்கன்னா விஷால்லாம் ஹோட்டல் டாஸ்க் வைக்கிறப்போ அதுல லேடி கேட்ட போடுறதுக்கு டக்கு டக்குன்னு மீசி எடுத்தாப்புல. பிக் பாஸ் வேண்டான்னு சொன்னாரு. ஆனாலும் மீசி எடுத்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுனாப்புல. எடுக்கவே கூடாத ஒரு விஷயத்துக்கு மீசி எடுத்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாப்புல. ஆனா பசங்க, ஒரு ஸ்கூல் பசங்க எப்படி இருப்பாங்க? மீசி தாடி கூடவா இருப்பாங்க? அதுக்கு யாருமே மெனங்கடலை, அர்ப்பணிக்கல. பிக் பாஸ் அதனால பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா பார்த்துட்டு இவனுக்கு இப்படியே தான் இருப்பானு அப்படின்னு நினைச்சிட்டு பிரின்சிபால் கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கூலை ஆரம்பிச்சார் இல்லைங்களா உங்க அப்பா ஆரம்பிச்ச இந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஒழுக்கமா கரெக்டா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாடி மீசர் எல்லாம் இருந்து ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாத்துக்கும் மூஞ்சியே இல்லை, ஐயோ தாடி எடுக்க சொல்லிடுவாங்களோ மீசி எடுக்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவங்க எல்லாம் நடிகன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தானே உள்ள வர்றாங்க. ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய முகம் வெளியே தெரிஞ்சு அது மக்களுக்கெல்லாம் போய் ரீச் ஆகி அது மூலியமா நமக்கு சான்சஸ் கிடைச்சி ஒரு நல்ல நடிகன் ஆகணும், ஒரு நடிகை ஆகணும் அப்படின்னு தான் வந்திருக்காங்க உள்ள. அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அதுல வந்து எதை வேணாலும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு வந்து அர்ப்பணிப்பு வந்து இந்த சீசன்ல இருக்கிற யாருக்குமே வரமாட்டேங்குது. தாடி எடுக்கணுமா மீசி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரின்சிபாலா இருக்கிற வர்ஷினி வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல வர்ஷினி விட்டா பிரின்சிபாலுக்கு வந்து வேற யாருமே பொருத்தமாக மாட்டாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்காங்க. ஆனா சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சரியில்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்றது அப்படிங்கறது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வன்மமா தான் காட்டணும். யாரெல்லாம் வந்து வர்ஷினி சரியில்லை கரெக்டா பண்ணலன்னு சொல்றாங்களோ அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேல வச்சிருக்கிற வன்மம் தான். மற்றபடி இந்த கேரக்டருக்கு வர்ஷினி ரொம்பவே சூப்பரா இருக்காங்க. அதை வர்ஷினி தவிர வேற யாரும் இவ்வளோ பர்ஃபெக்டா வந்து இந்த கேரக்டர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருந்தாங்க. பிக் பாஸ் சொன்ன அடுத்த செகண்டே பசங்க எல்லாம் கிளியரா சேவ் பண்ணிடணும் அப்படின்ட்டாங்க. ஆனா பசங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சேவ் பண்ணணுமா ட்ரிம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்ட உடனே பிரின்சிபாலுக்கு ஹஸ்பண்டா இருப்பார் இல்லைங்களா, டைவர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் அருண், அவர் வந்து பாத்தீங்கன்னா தாடி எடுக்கணுமா இல்ல ட்ரிம் பண்ணிக்கணுமா மீசி அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்படின்னா நான் நேத்துக்கே என்ன சொல்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ராணுவனுடைய கேரக்டர் மக்கு பையன், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை போட்டியாளர் செம மக்குகளா இருக்குது. ஸ்கூல் ஒரு டாஸ்க் வச்ச உடனே என்ன பண்ணணும், ரஞ்சித் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மீசி எடுக்கக்கூடிய அடுத்தான். ஆனா ஏதாவது ஒரு வகையில தன்னை அர்ப்பணிச்சு ஒரு கேரக்டரா மாறுறதுக்காக மெனங்கடுறாரு. அந்த மாதிரி அங்க இருக்கிற யாருக்குமே அது வரல. அப்ப என்ன சும்மா ரவுடி மாதிரி இருக்கணும் அப்படின்னா ரவுடி மாதிரி பேசுவீங்க, ரவுடி மாதிரி பண்ணுவீங்க, சண்டை கட்டுவீங்க, லவ் பண்ணுவீங்க, லவ் லெட்டர் எழுதுவீங்க, அதெல்லாமே தான் ஸ்கூல் பசங்க பண்ணுவாங்க. நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு தாடி மீசை வந்திருக்குமா? ஒரு சிலருக்கு லேசா அரும்பு மீசை வந்திருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அப்ப அந்த ஒரு டாஸ்க் கொடுத்தோன்னே என்ன பண்ணும், டக்குன்னு மீசைய தாடி எடுத்து எவனாவது ஒருத்தர் பண்ணானா. ஆனா ஹோட்டல் டாஸ்க்கு லேடி கெட்ட போடுறதுக்கு விஷால் ஓகே, ஆனா ஸ்கூல் டாஸ்க்கு தாடி மீசி எடுக்கணுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீங்கெல்லாம் எப்படா உங்களை அர்ப்பணிச்சு நான் என்ன சொல்றது ஒரு சினிமாவுக்குள்ள வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆவீங்க அப்படின்னு நொந்து போய் பிக் பாஸே புலம்புற மாதிரி புலம்பிதான் இந்த ஸ்கூல்ல இப்படி கிடக்குது பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் மீசையும் தாடி எடுத்துக்கிட்டு ஒழுங்கா உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க தேர மாட்டாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தேர்வு பண்ணது யாருன்னே தெரியல. இந்த பிக் பாஸ் போட்டியாளரை தேர்வு பண்ணாங்கன்னா மட்டும் அவங்கள மட்டும் கோயில வச்சு தனியா பூஜையே பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஒருத்தருக்கு கூட அந்த ஒரு அர்ப்பணிப்பு இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டா கொண்டுட்டு போகணுங்கிறது இல்லை, ஒரு நவரசம் அப்படின்னு சொல்றதுல எந்த ரசமுமே இல்லை. ஊத்தி குழம்பு ஊத்தி ரசம் ஊத்தி சாப்பிட்றதுக்குதான் இவங்க எல்லாமே கரெக்ட். ரொம்ப ரொம்ப மக்குகளா இருக்குது உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாமே. எப்படிதான் பிக் பாஸ் இவங்களை வச்சு தேத்துவாருன்னு தெரியல. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்னு.